ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி வந்து உடம்புக்கு ரொம்ப சத்தானது, புரதச்சத்து நிறைஞ்சது கேப்ப மாவில் வந்து நம்ம இடியாப்பம் செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ரொம்ப டேஸ்ட்டாகவே வந்துடும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து கேப்ப மாவு இடியாப்பத்துக்கு வந்து நான் வந்து 200 கிராம் அளவுக்கு வந்து மாவு எடுத்திருக்கேங்க. இங்கே பாருங்கள், கேப்ப மாவு மட்டும்தான் சேர்த்துருக்கேன், வேறு எதுவுமே இதில் நான் சேர்க்கலை. இப்போ வந்து இதிலையே நம்ம வெல்லம் கரைச்சி ஊற்றி நம்ம இனிப்பு இது தான் செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், 200 கிராம் அளவுக்கு வந்து நான் வந்து 50 கிராம் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேங்க. நாட்டு சர்க்கரையில் வந்து கொஞ்சம் மண் இதுவே இருக்கும், அதனால வந்து நம்ம இப்போ வந்து தண்ணி ஊற்றி இதை நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆன் பண்ணி வச்சாச்சு. ஒரு 1½ கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேங்க. அதில் இங்கே பாருங்கள், தண்ணி சேர்க்கையிலே நம்மளுக்கு வந்து கரைஞ்சிருச்சு. லைட்டாக ஒரு கொதி வரட்டும், ஏன்னா நம்ம மாவோட கிண்டையில் கொஞ்சம் சூடாக இருக்கட்டும். இங்கே பாருங்கள், நல்லா லைட்டாக கொதி வரட்டும். இங்கே பாருங்கள், கொதி வந்துருச்சு. அவ்வளோதாங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு மாவு பிணையலாங்க. இப்போ மாவு கூட வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மாவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நல்லா எல்லா பக்கம் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ வந்து நம்ம வந்து நாட்டு சர்க்கரை கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். வடிகட்டி வச்சு வடித்து விட்டு சேர்த்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், சூடாகவே தான் சேர்க்குறேன். இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இது இனிப்பு சேர்த்து பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு இடியாப்பத்துக்கு பிழியது வராது. அதனால வந்து இப்போ வந்து அடுப்பில் வச்சு லைட்டாக இலக்கி எடுத்துடலாங்க. அடுப்பில் சிம்மில் வச்சே கிளறுனா போதும். இங்கே பாருங்கள், சிம்மில் வச்சு கிளறி நம்மளுக்கு வந்து இந்த இடியாப்ப மாவு பக்குவத்துக்கு வர்ற வரைக்கும் கிளறி விட்டோம்னா போதுங்க. நல்லா அந்த வெல்லமெல்லாம் நல்லா இஞ்சி வந்துடும். நம்மளுக்கு பிடிச்சி பிழியறதுக்கு நல்லா வந்துடும் ஈஸியாக. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறிக்கலாம். இதில் வந்து நான் கிளறையிலேயே வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. நல்லெண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி மாவு பிணையில் வந்து ரொம்பவே நல்லா வாசமாகவும் இருக்கும், உடம்புக்குமே நல்லதுங்க நல்லெண்ணெய். இங்கே பாருங்கள், இப்போ நான் எடுத்து காட்டுறேன். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வந்துருச்சு. இது வந்து நம்மளுக்கு புளிய நல்லா கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே தான் கிளறேன் பாருங்கள். இது வந்து நல்லா ஆற வச்சிடணுங்க. ஆறுச்சுன்னா இன்னுமே நல்லா இறுகி வரும். அவ்வளோதான், இப்போயே நல்லா இறுகி வருது பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லாவே ஆறிடுச்சு பாருங்கள். நம்மளுக்கு வந்து கரெக்டாக இடியாப்ப மாவு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ வந்து இதை நல்லா பிசைஞ்சுக்கிறலாம். சுற்றி நல்லா எல்லா பக்கமுமே நல்லா பிசைஞ்சிட்டு, இப்போ வந்து நான் ஒரு தட்டில் தான் புளிய போகிறேன் பாருங்கள். நம்ம இட்லி பாத்திரத்தில் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு குக்கரில் தான் தண்ணி ஊற்றி இதை வச்சு வேக விட போகிறேன். இங்கே பாருங்கள், நல்லா அகலமான தட்டாக தான் எடுத்திருக்கேன். நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா பெருசாகவே பிழிஞ்சிட்டோம்னா. அவ்வளோதாங்க. இப்போ வந்து இடியாப்பம் புளிகிற கட்டையில் இதை போட்டுடலாம். இதை போட்டுட்டு நல்லா வந்து அந்த இடியாப்ப கட்டை நம்ம மாவு போடுறதுக்கு முன்னாடி லைட்டாக எண்ணெய் தடவி விட்டுக்கிறலாங்க. எண்ணெய் தடவி விட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பிழியலை வந்து நல்லா ஈஸியாக வரும். அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், இப்போ எல்லாமே உள்ளே வச்சாச்சு. வச்சுட்டு இப்போ நம்ம தட்டில் புழிஞ்சு விட போகிறோம். கொஞ்சம் லைட்டாக இறுகலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா கேப்ப மாவு அப்படி தாங்க இருக்கும். ஆனால் ரொம்பவே உடம்புக்கு வந்து ஆரோக்கியமானது. குழந்தைகள் இந்த மாதிரி கொடுக்கையில் சாப்பிடுவாங்கங்க. இனிப்பு அதோடு சேர்த்து இருக்கையில் வந்து நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே சாப்பிட்டுக்கிறலாம். இங்கே பாருங்கள், நான் தட்டில் புளிகிறேன் பாருங்கள். நல்ல அகலமான தட்டாக தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி புளிஞ்சு விட்டுக்கிறலாம். இப்போ வந்து தட்டில் வேக வைக்கிறதும் நல்லா ஈஸியாக வெந்துருங்க. நான் ஒட்டெல்லாம் செய்யாது. லைட்டாக தான் எண்ணெய் தடவி இருக்கேன் நான் தட்டில். நல்லா ஒட்டாது, அப்படியே வந்துடும். இங்கே பாருங்கள், புளிஞ்சாச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி தட்டு நம்மளுக்கு கொள்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு 2-3 தட்டில் கூட புளிஞ்சு வச்சுக்கிடலாம். நான் ஒரே தட்டில் தாங்க மாற்றி புளிஞ்சிடுவேன். இது எடுத்த உடனே நம்மளுக்கு வந்து எடுக்கிறதுக்கெலாம் சிரமமாக இருக்காது, தன்னால் வந்துடும். அப்படியே புளிஞ்சு வச்சுருவேன். இங்கே பாருங்கள், எல்லாம் புளிஞ்சாச்சு. இப்போ வந்து பாருங்கள், இங்கே பாருங்கள், குக்கரில் தாங்க தண்ணி ஊற்றி ஒரு பெருமனை தான் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இப்போ இந்த தட்டை தூக்கி வைக்கலாம். தண்ணி கொதிக்கணுங்க. கொதித்த பிறகு தான் இப்போ நம்ம வைக்கணும் இடியாப்ப மாவை. தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி வைக்கக்கூடாது, மாவு வந்து வேறு மாதிரி ஆயிரும்.
பாருங்க அது வெந்துக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே இந்த மாதிரி நம்ம மாவு எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாங்க. இங்கே பாருங்கள் வெந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் தாங்க, ரொம்பலாம் டைம் இல்லை. கேப்ப மாவு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நார்மல் இடியாப்பத்தை விட கொஞ்சம் ஒரு நிமிஷம் அதிகம் விட வேண்டியது தான், அவ்வளோதாங்க. 2 நிமிஷம் தாங்க வெந்துருச்சு. இங்கே பாருங்கள் இப்போ எடுக்கிறதுக்குமே ரொம்ப நல்லா ஈஸியாக வந்துருச்சு பாருங்கள். தட்டுலேயே ஒட்டலை பாருங்கள், அப்படியே எடுத்தாச்சு. ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்குங்க இது. இங்கே பாருங்கள் இதே போலவே நான் பிழிஞ்சு எடுத்துருவேங்க எல்லாமே. சாயங்கால நேரத்துகளில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இது. பாருங்கள் இதுக்கு மேலே வந்து தேங்காய் பூ துருவி போட்டுக்கிறலாங்க. பால் தேவைன்னா ஊற்றி சாப்பிட்லாம். அப்படி இல்லாட்டினா இதில் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு விட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் சூப்பரான கேப்ப மாவில் செஞ்ச இடியாப்பம் சூப்பராக இருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சு நம்மளுக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.